82வது கேள்வி பாருங்க. ஒரு குழந்தை தகப்பனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை வலது பக்கம் திரும்புவதற்கு முன்பாக 90 மீட்டர் கிழக்கு திசையில் செல்கிறது. மேலும் வலதுபுறம் திரும்புவதற்கு முன்பாக 20 மீட்டர் செல்கிறது. அங்கிருந்து 30 மீட்டர் தூரத்தில் இருக்கும் தன் மாமா வீட்டிற்கு சென்று பார்க்கிறது. அங்கிருந்து 100 மீட்டர் வடக்கு நோக்கி செல்கிறது. அவன் தற்போதுள்ள நிலை ஆரம்ப நிலையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன டைரக்ஷனில் போகுதுன்னா ஈஸ்ட்டு. இப்போ ஈஸ்டில் 90 மீட்ரு. அங்கேருந்து ரைட்டு, ஈஸ்ட்லேருந்து ரைட்டுக்கு போனால் என்ன டைரக்ஷன் போகும்? சவுத் டைரக்ஷன் போகும். சவுத்து 20 மீட்டர்ஸ். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டு, அகைன் ரைட்டு. சவுத்தில் ரைட் எடுத்தோம்னா வெஸ்ட்டு. வெஸ்ட்டு வந்து எத்தனை மீட்டர்னா 30 மீட்டர். அங்கேருந்து 100 மீட்டர்ஸ் நார்த் டைரக்ஷன். 100 மீட்டர்ஸ் நார்த். ஆப்போசிட் டைரக்ஷன்னா வந்து கழிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நார்த்தும் சவுத்தும் கழிஞ்சிச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் 20 80. ஆனால் நார்த்து தான் பெருசுன்றதுனால அதோட வேல்யூ போட்டுங்க 80. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா எதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது? ஈஸ்ட்டு. ஸோ ஈஸ்ட்டு 90 மைனஸ் 30 பார்த்தீங்கன்னா 60. நான் சொன்ன அந்த ட்ரிபிளட்ஸ்ன்னு சொல்லி சில கிளாஸில் எழுதி போட்டிருந்தேன். 3 4 5 6 8 10 இதெல்லாம் வந்து ட்ரிபிளட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்ரெடி இங்கே 80 இருக்குது, இப்போ 60 இருக்குன்னா அப்போ மீதி மூணாவது நம்பர் என்ன இருக்குது? இது 10ஆல் பெருக்குங்க. 60 80 100. அப்போ 100 மீட்டர். ஆன்சர் பி 100 மீட்டர்ஸ்.